அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 22/4/2024 அதாவது வின்வின் 766வது ட்ராவோட இன்றைக்கான ரிசல்ட் பார்க்க போகிறோம். ரிசல்ட் பார்த்தோம்னா 269. ஆல் போர்டில் பார்த்தோம்னா 2, 7, 9 கொடுத்துருந்தோம். இதில் 2ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு. இன்றைக்கி ஆல் போர்டில் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா சி போர்டில் 3, 5, 9 கொடுத்துருந்தோம். 9ஆம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஒரு சூப்பரான வினிங்னே சொல்லலாம். ஏன்னா சி போர்டில் 9ஆம் நம்பர், ஆல் போர்டில் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது 22/4/2024 நிலவரப்படியுள்ள பென்னிங் சார்ட் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது 23ஆம் தேதி ஸ்ரீசக்தி எஸ்எஸ் 412வது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி பென்னிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா 1லிருந்து 0 வரை நம்பர்கள் ஏபிசி போர்டில் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 15 நாள் ஆயிடுச்சு, மாதத்தில் 14 நாள் ஆயிடுச்சு. 1ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 24 நாள் ஆச்சு, அதாவது இன்னும் ஒரு 6 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரு. 1ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 3 நாள் ஆச்சு. 2ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து இன்னைக்கு வினிங் கொடுத்துக்கிறாங்க. 2ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 3 நாள் ஆச்சு. 2ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 13 நாள் ஆச்சு, அதாவது இன்னொரு 2 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரு. அடுத்து 3ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 8 நாள் ஆச்சு, அதாவது ஒரு வாரம் தாண்டி போயிடுது. 3ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 6 நாள் ஆச்சு, இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரு. 3ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 21 நாள் ஆயிடுச்சு, அதாவது இன்னொரு 9 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரு நண்பா. 4ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் வந்து 3 நாள் ஆச்சு. 4ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 12 நாள் ஆச்சு, இன்னொரு 3 நாள் ஆச்சுன்னா அதாவது ஒரு மாதம் ஆயிரு நண்பா. 4ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் வந்து 4 நாள் ஆச்சு. 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் வந்து 1 நாள் ஆச்சு. 5ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 1 நாள் ஆச்சு. 5ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 6 நாள் ஆச்சு, இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரு. 6ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் வந்து 2 நாள் ஆச்சு. 6ஆம் நம்பர் பி போர்டில் வந்து இன்னைக்கு வினிங் கொடுத்துக்கிறாங்க. 6ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 17 நாள் ஆச்சு, அதாவது மாதத்தில் 10 நாளுக்கு மேலேயே போயிட்டு இருக்குது. இன்னொரு 13 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரு நண்பா 6ஆம் நம்பர் சி போர்டில் வந்து. அடுத்தது 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் வந்து 11 நாள் ஆச்சு, அதாவது இன்னொரு 4 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 10 நாள் ஆயிரு. 7ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 30 நாள் ஆயிடுச்சு, ஒரு மாதம் ஆயிடுச்சு நண்பா. 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் வந்து 16 நாள் ஆச்சு, அதாவது மாதத்தில் 10 நாளுக்கு மேலேயே போயிட்டு இருக்குது. 8ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் வந்து 16 நாள் ஆச்சு, அதாவது மாதத்தில் 10 நாள் தாண்டி போயிருக்குது. 8ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 16 நாள் ஆச்சு, அதாவது மாதத்தில் 10 நாளுக்கு மேலேயே போயிட்டு இருக்குது. 8ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 7 நாள் ஆச்சு, அதாவது ஒரு வாரம் ஆயிடுச்சு. 9ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் வந்து 7 நாள் ஆச்சு. பி போர்டில் வந்து 9 நாள் ஆயிடுச்சு, அதாவது இன்னொரு 6 நாள் ஆச்சுன்னா மாதம் 10 நாள் ஆயிரு. இப்போ பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் பி போர்டில் ஒரு வாரம் தாண்டி போயிருக்குது. 9ஆம் நம்பர் சி போர்டில் வந்து இன்றைக்கி வினிங் கொடுத்துக்கிறாங்க. 0 பார்த்தோம்னா ஏ போர்டில் வந்து 5 நாள் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாள் ஆச்சுன்னா ஒரு வாரமாக ஆயிரு. 0 பார்த்தோம்னா பி போர்டில் வந்து 7 நாள் ஆச்சு, ஒரு வாரம் தாண்டி போயிருக்குது, ஒரு வாரமாக ஆயிடுச்சு. 0 பார்த்தோம்னா சி போர்டு வந்து ஒரு நாள் ஆயிடுச்சு நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ போர்டில் 5ஆம் நம்பர், பி போர்டில் பார்த்தோம்னா 6ஆம் நம்பர், சி போர்டில் பார்த்தோம்னா 9ஆம் நம்பர், அதாவது 2, 6, 9 இன்றைக்கான ரிசல்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பென்னிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா 1ஆம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது, 1ஆம் நம்பர், 8ஆம் நம்பர். பி போர்டில் பார்த்தோம்னா அது 1ஆம் நம்பர். அடுத்து பார்த்தோம்னா 7ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். சி போர்டில் பார்த்தோம்னா 3ஆம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது, 3ஆம் நம்பர், 6ஆம் நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் பார்த்தோம்னா 1 இல்லை 2 நம்பர் பென்னிங் சார்ட் படி கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா ஒரு சில டைம் வந்து 3 நம்பருமே பென்னிங் சார்ட் படி கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ரீசக்தி எஸ்எஸ் 412வது ட்ரா பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தோம்னா பென்னிங் சார்ட் முறை மெத்தடு, இது வந்து போர்டு முறை கெஸ்ஸிங். ஏ போர்டில் பார்த்தோம்னா ஏபிசி போர்டு முறை கெஸ்ஸிங். ஏ போர்டில் 8, 4, 2, பி போர்டில் 1, 7, 4, சி போர்டில் பார்த்தோம்னா 3, 0, 7. அடுத்தது ஆல் போர்டு நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். ஆல் போர்டில் பார்த்தோம்னா அதாவது ஆல் போர்டில் 0, 9, 4. அடுத்தது பார்த்தோம்னா பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். பாக்ஸ் நம்பர் பார்த்தோம்னா 813, 0, 74, 772. அடுத்து பார்த்தோம்னா 247. அடுத்து பார்த்தோம்னா 470, 273, 410, 877, 270, 443. அடுத்து பார்த்தோம்னா 440. அடுத்து பார்த்தோம்னா 810. அடுத்து பார்த்தோம்னா 210, 243, 447. அடுத்தது 778, 410,
13. அடுத்து பார்த்தோம்னா 843. அடுத்தது என்ன, இதெல்லாம் பாக்ஸ் நம்பர். அடுத்தது பார்த்தோம்னா இதில் ஏபி போர்டில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா, ஏபி போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது 81, 47, 24, 21, 27, 87, 44. அடுத்தது பிசி போர்டு நோட் பண்ணிக்கிறோம். பிசி போர்டில் 1, 3, 70, 47, 77, 73, 43. அடுத்து பார்த்தோம்னா ஏசி போர்டில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா 83, 40, 27, 23, 43, 87, 87, 40, 47. அடுத்து பார்த்தோம்னா சிங்கிள் போர்டு நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். சிங்கிள் போர்டு நம்பரில் பார்த்தோம்னா என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா 0 வரக்கு வாய்ப்பு இருக்குது நம்பர். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. அடுத்தது பார்த்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது பெண்டிங் சார்ட் முறை மெத்தேடு, இது பார்த்தோம்னா போர்டு முறை கேசிங். அடுத்தது பார்த்தோம்னா பெருக்கல் முறையில் எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்தோம்னா 8 மணிக்குள்ள இன்னொரு வீடியோ போட்டுருவோம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நண்பா. நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நன்றி நண்பா.